ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாருங்க. யாருக்கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? இவனை பார்த்து ஒரு மாசம் ஆச்சு. இந்த ஒரு மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடு கெட்ட நிலைமை எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது. அவனை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு இருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. என்ன? தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும், இல்ல பிஜேபி கிட்ட பல பேர் இதை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் மீட்டெடுப்பேன்னு உறுதியோடு இருக்கிறார். உங்களால் மட்டும் தான் முடியும். நிச்சயமா செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்ட் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு. இன்னைக்கு 2வது ரவுண்டு போயிருக்கிறாரு. திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு. டிரைவர் கூட இருப்பானா தெரியல. ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாருங்க. யாருக்கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து ஒரு மாசம் ஆச்சு. இந்த ஒரு மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடு கெட்ட நிலைமை எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு இருக்கோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த முன்னோடி, அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இப்ப அவர் ஒரு அணி ஆயிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. என்ன? தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும், இல்ல பிஜேபி கிட்ட. என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சுட்டீங்க. பல பேர் இதை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் மீட்டெடுப்பேன்னு உறுதியோடு இருக்கிறார். உங்களால் மட்டும் தான் முடியும். நிச்சயமா செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்ட் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு. இன்னைக்கு 2வது ரவுண்டு போயிருக்கிறாரு. திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு. டிரைவர் கூட இருப்பானா தெரியல. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகி இருக்கிறாரு.